லோமசர் அந்த ஸ்தலத்திற்குரிய கதையை யுதிஷ்டிரனுக்கு சொன்னார். வேதாந்தம் உபதேசித்த பெரியோர்களில் சிறந்தவரான உத்தாலகருக்கு ககோளகர் என்கின்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் மிகுந்த நியமமும் பக்தியும் கொண்டவர். ஆனால் அவருக்கு கல்வி கற்கும் திறமை இல்லை. அதனால் அவரை மற்ற சிஷ்யர்கள் சிரித்து பரிகசிப்பார்கள். உத்தாலகர் இதை பொருட்படுத்தாமல் ககோளகருடைய நல்ல குணத்தையும் பக்தி, சீலம், நியமம் இவற்றையும் பார்த்து திருப்தியடைந்து தன் குமாரத்தி சுஜாதையை அவருக்கு விவாகம் செய்து கொடுத்தார். ககோளகருக்கும் சுஜாதைக்கும் ஒரு மகன் உண்டானான். தகப்பன், தாய் இவர்களுடைய குண விசேஷங்களும் குழந்தைகளுக்கு பிறவி சம்பத்தாகும். உத்தாலகருடைய பேரனான இந்த குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும் போதே வேதத்தை அறிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ககோளகர் தப்பும் தவறுமாக அத்தியனம் செய்வதை வயிற்றுக்குள்ளிருந்து குழந்தை கேட்டு பிழைகளை பொறுக்க மாட்டாமல் கருவிலேயே 8 கோணல் அடைந்து விட்டதாம். அந்த கோணல்களுடன் பிறந்ததால் குழந்தைக்கு அஷ்டாவக்கிரன் என்று பெயர் வழங்கிற்று. வக்கிரம் என்றால் கோணல். அஷ்டாவக்கிரன் பால்ய பருவத்திலேயே சிறந்த வித்துவானாக வளர்ந்தான். 12 வயதிற்குள் வேதாந்தங்களை ஓதி முடித்து விட்டான். ஒரு நாள் மிதிலையில் ஜனகன் ஒரு பெரிய யாகம் நடத்துவதாகவும் அங்கே வழக்கம் போல் வித்துவான்கள் கூடி சாஸ்திரங்களை விவாதிப்பார்கள் என்றும் கேள்விப்பட்டு அஷ்டாவக்கிரன் மிதிலைக்கு போகலாம் வா என்று தன் அக்காள் மகன் ஸ்வேதகேதுவை அழைத்து கொண்டு இருவரும் சென்றார்கள். மிதிலையில் யாகசாலைக்கு போகும் வழியில் அரசனும் பரிவாரமும் சென்று கொண்டிருந்தார்கள். விலகு விலகு, ராஜாவுக்கு வழிவிட்டு விலகு என்று வேலைக்காரர்கள் கத்திக்கொண்டே முன்னால் சென்றார்கள். அஷ்டாவக்கிரனை விலக சொன்னபோது அவன் ராஜ சேவகர்கள் குருடனுக்கும் அங்கஹீனர்களுக்கும் பெண்களுக்கும் சுமை தூக்கி கொண்டு செல்பவர்களுக்கும் அரசனுமே விலகி வழிவிட வேண்டும். பாதையில் வேதம் ஓதிய அந்தணன் சென்று கொண்டிருந்தால் அவனை விலகச் சொல்லும்படி அரசன் சொல்லலாகாது, இது சாஸ்திரம் என்றான். பிராமண பையனுடைய கம்பீர பேச்சை கேட்ட அரசன் பிரமித்து, பிராமண சிறுவன் சொல்வது சரியே, நெருப்பில் சிறியதென்றும் பெரியதென்றும் இல்லை, சிறு நெருப்பும் சுடும் என்று தன் பரிவாரத்திற்கு சொல்லி வழிவிட்டு விலகினான். யாகசாலையில் அஷ்டாவக்கிரனும் ஸ்வேதகேதுவும் நுழைந்தார்கள். அந்த இடத்தில் சிறுவர்கள் பிரவேசிக்க கூடாது, வேதம் ஓதி முதிர்ந்தவர்களே யாகசாலைக்குள் போகலாம் என்று வாயுல் காப்போன் தடுத்தான். நாங்கள் சிறுவர்கள் அல்ல, விரதங்களை காத்து வேதம் ஓதியவர்களே யாவோம். வேதாந்த சாஸ்திரத்தின் முடிவுகளை அறிந்தவர்கள். வயதையும் வெளித்தோற்றத்தையும் பார்த்த ஒருவனை சிறுவன் என்று நிச்சயிக்க கூடாது என்றான் அஷ்டாவக்கிரன். துவாரபாலகன், நில் நில், வீண் பேச்சு பேசுகிறாய், தற்புகழ்ச்சி வேண்டாம்.